இன்னைக்கு வந்து நம்ம வந்து வால் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அட்டரை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். ரவுண்டாக கட் பண்ணி சென்டராக கட்டணும். அதுக்கப்புறம் பூ இருக்குதுல்ல இந்த ஷேப்பில் ஒட்டி 1 ஒயிட்டு ஒரு ப்ளூ. நான் வந்து ஒயிட்டும் ப்ளூ எடுத்துருக்கிறேன். நீங்கள் பிளாக்கும் ப்ளூ எடுத்தனாலும் ஓகே தான். அப்படியே ஒட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படி ஒட்டுறேன்னு. இப்படி 1 பை 1 ஒட்டிக்கிட்டு இப்படி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சாய்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் பாருங்கள். இப்போ வந்து அது ஆயிடுச்சு. இது இப்படி தான் இருக்கும். அது ஒட்டினீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒட்டணும். அதுக்கப்புறம் 3 ஸ்டிக்கு எடுத்துக்கணும். சைடில் சின்னது, நடுவில் பெருசாகவே ஒட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபெவிகால் அதில் விட்டுட்டு அதில் பூ ஒட்டணும் கைஸ். பாருங்கள் எப்படி தான் ஒட்டணும். கரெக்டாக ஒட்டணும். நீங்கள் நடுவில் ஒயிட் வச்சதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு ஒயிட் இல்லாததுனால நான் எல்லாமே ப்ளூ தான் வச்சேன். பாருங்கள் இப்போ வந்து ஒட்டிக்கணும் கைஸ். கரெக்டாக ஒட்டணும், இல்லைன்னா இது ஆகிடும், பிஞ்சிடும். பாருங்கள் எப்படி ஒட்டணுன்னு பாருங்கள். சரியாக பார்த்து ஒட்டுங்க கைஸ். ஒட்டிக்கலாம். இப்படி தான் ஒட்டணும். கரெக்டாக ஒட்டுங்க, இல்லைன்னா அப்புறமா சரியாக வராது. பாருங்கள் கைஸ், கரெக்டாக ஒட்டணும். இது வந்து கொஞ்சம் பொருள்லாம் தேவை. ஃபெவிகால், அட்டை, பேப்பர்ஸ் தான். அவ்வளோதான். பாருங்கள் அவ்வளோதான் கைஸ். இதுதான் ஒட்டணும். அது ஒட்டிட்டு திருப்பிக்கலாம் கைஸ். கொஞ்சம் நேரம் காய விடுங்க. பாக்ஸ் வச்சு மேலே உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு காய விட்டு திருப்பி பார்த்தா வந்துடும் கைஸ். இதுதான் கைஸ் அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குது. இது ஹாலில் ஓட்டலாம், இது கிச்சனில் ஓட்டலாம். நல்லா தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் ரூம்லவும் ஓட்டலாம் கைஸ். அவ்வளோதான். எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் என்ன வேணால் நான் போடுறேன் வீடியோ. அவ்வளோதான் கைஸ். பாய்.